வணக்கம். அமைச்சர் துரைமுருகனின் உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது. கடந்த சில வாரத்திற்கு முன்பாக சிங்கப்பூர் சென்ற அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அறுவை சிகிச்சைக்காக சென்றிருந்தார். இருதய அறுவை சிகிச்சைக்காக சென்றிருந்த துரைமுருகன் அவர்களது நிலைமை தற்பொழுது வரை தமிழக ஊடகங்கள் மறைக்கப்பட்ட செய்தியாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. 2 வருடத்திற்கு ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலை துரைமுருகன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறை காலதாமதம் செய்யப்பட்டதன் காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்காகத்தான் அவரை துணை முதல்வராக பொறுப்பேற்காமல் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து நிர்வாக பொறுப்புகளையும் துரைமுருகன் பார்ப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவரிடம் ஒப்படைக்காமல் தனி செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் தற்பொழுதுதான் அதற்கான முழுமையான விவரங்கள் தெரிய வந்துள்ளது. சிங்கப்பூருக்கு சிகிச்சைக்காக சென்ற துரைமுருகன் அவர்களால் எப்படி நிர்வாக பொறுப்புகளை பார்க்க முடியும்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தமிழகத்தையும் கட்சியையும் பார்த்து வருவதாகத்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவலையும் நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது. சரி, அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு என்ன ஆச்சு என்று பார்க்குமேயானால் அறுவை சிகிச்சை இன்னும் அவருக்கு நடைபெறவில்லை. மேலும் அவருக்கு உரிய சிகிச்சை செய்வதற்கு முன்பாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வேதனையுடன் அவரால் காட்சி அளிக்கக்கூடிய வகையில்தான் அமைந்திருக்கிறது. அவருக்கு கிடைக்கின்ற மருத்துவ பரிசோதனை என்பது அவருடைய பிளட் குரூப் இன்னும் சரியாக கிடைக்காத காரணத்தினால் அவருக்கு தாமதம் செய்யப்பட்டு வருவதாகவும் அவருக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கருத்தில் கொண்டு அறுவை சிகிச்சை உடனடியாக செய்ய முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் இன்னும் 3 வாரங்கள் சிங்கப்பூரில் இருப்பார் என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றிருக்கிறார். மறுபுறம் சிங்கப்பூருக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சென்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. மணல் கொள்ளை வழக்கு போன்றவைகள் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் சிங்கப்பூரில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு ஓய்வெடுக்கக்கூடிய வகையில் துரைமுருகன் அவர்களுக்கு அமையுமா அல்லது மருத்துவமனையில் இருந்து வெளிவந்தவுடன் தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா? வயது மூப்பின் காரணமாக அரசியலில் இருந்து ஓய்வெடுக்க வேண்டும் என்று பலரும் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் துரைமுருகன் அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது. அவரது உடல்நிலையும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையில் இருப்பதால் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்த பிறகுதான் அதை பற்றி உறுதியாக கூற முடியும் என்ற தகவல் குடும்பத்திடம் இருந்து தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.